ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் திருக்கயிலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தான் திருவையாறு ஆடி அமாவாசையான இன்றைய நாளில் அப்பர் கைலை காட்சி விழா மிக அற்புதமாக அமைந்தருளுகின்றோம். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நிவுர் சுமந்தேற்றி புகுராவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைக்கின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி அருளுகின்றார் திருநாவுக்கரசர். அற்புதமான மயில் வாகனத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை ஒளிபரப்பு அனைத்து மக்களின் நல்வாழ்வுக்காக என்பதை மனதில் பதிக்க வேண்டும். வேலொடு முருகன் வள்ளி தெய்வானுடன் காட்சியும் அற்புதமான மகா மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கின்ற தெய்வ திருக்காட்சியை திருவையாறு திருத்தல திருக்கோயிலிலே இருப்பவர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனில் ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் அப்பர் கைலை காட்சி விழாவை உலகமெங்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. நேயர்களுக்காக ஜெயா டிவி. செண்டாடும் புனற்பொன்னி செழுமணிகள் வந்தரைக்கும் திருவையாறு என்று திருஞான சம்பந்த பெருமானார் போற்றப்பெற்ற புகழப்பெற்ற இந்த திருத்தலம் காவேரி வடகரை தலங்களுள் சிறந்தது. இது ஐயார் பஞ்சநாதம் பூலோக கைலாயம் ஆம். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பூலோக கைலாயம் அதுவே பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் என்பது அற்புதமாக பதிகிறது. ரிஷப வாகனத்திலே அம்மை எழுந்தருளி இருக்கின்றார். எண்ணற்ற பக்தர்கள் எல்லோரும் எப்போது இந்த திருக்கையிலை காட்சியை காண்போம் என்று மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு பல பெயர்களை உடையது இந்த திருவையார். இதில் சரித்திர வாயிலாக சிந்திப்போமேயானால் இங்கே முதல் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவியால் புதுப்பிக்கப்பெற்ற தட்சிண கைலாயமும் உலோக மாதேவிச்சரம் என வழங்கும் உத்தர கைலாயம் உள்ளது. இரண்டு கைலாயங்கள். இதன் தலப்பெருமை விரிவானது, விளக்க முடியாதது. இருப்பின் சுருக்கமாக திருநந்தி தேவர் அவதரித்த தலம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காவேரி நதி ஓட்டமற்று வழிவிட்ட தலம், பெருமான் தன்னைத்தானே பூஜித்துக் கொண்ட தலம், ஐயாரதனில் சைவனாகியும் என்ற இந்த அற்புதத்தை திருவாசகம் தந்தருளிய பெருமான் மாணிக்க வாசகப் பெருமானே போற்றியிருக்கிறார். இறைவனுக்கு உகந்த வில்வத்தை தல விருட்சமாக அமைத்து கொண்ட இந்த திருத்தலம் எத்துணை சொன்னாலும் பல பாபங்களை, பல சாபங்களை, பல தோஷங்களை போக்குகின்ற திருத்தலமாக திருவையாறு திகழ்கின்றது என்பது சத்திய வாக்கு. ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்பதற்காக திருக்கையிலைக்கு சென்றவர் அப்பர் பெருமான் என்பதை அதை விரிவாக பின்னர் நாம் சிந்திக்கலாம். அம்மையும் அப்பனும் ஒன்று சேர எழுந்தருளி இருக்கின்ற இந்த திருக்காட்சி அருள் உலா.
அற்புதமான அருள் நேரத்திலே அமைந்தருளி இருக்கின்றது. எங்கு பார்த்தால் மனமிக்க புகை வெளியே வர, வாசனைகள் வீச, ஐயனும் அப்பனும் எழுந்தருளி இருக்கின்ற திருக்காட்சி. ஓ, இதுதான் திருக்கைலாயமோ என்று எண்ணுவது போல் ஓர் தோற்றம் அளிக்கிறது. மனதில் நினைத்தால் மகேஸ்வரன் வருவான் என்று பெரியோர்கள் கூறியபடி இப்பொழுது மனதிலும் நினைக்கிறோம். இதோ மகேஸ்வரனும் இந்த நேரலையிலே எழுந்தருளி அருள்பாலித் தருளுகின்றான். பொதுவாகவே அடியார் பெருமக்கள் 63 அடியார்கள் என்று பாடி அருளியிருக்கின்றார் சேக்கிழார் புராணத்தில். அடியார்கள் பக்தி மிக்கவர்கள் மட்டுமல்ல, சக்தி மிக்கவர்களும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் இறைவன் பால் இருந்து மகிழ்ந்து அவனை பற்றி பாடி பாடி பரவசப்பட்டவர். பல நாயன்மார்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டே இறைவனின் திருக்காட்சியை பெற்றவர்கள் என்று தலபுராணம் தெரிவிக்கின்றது. வெற்றுமாகி விண்ணாகி நின்றார், போற்றிப்பதியும் பாடினார் என்று அப்பர் பெருமான் மூழ்கி ஆடி அமாவாசை நாளில் ஐயாற்று திருக்குளத்தை வந்து எழுந்தார். அந்த திருக்காட்சியை நாம் இப்பொழுது தரிசிக்கப் போகிறோம். பொதுவாகவே நந்தியம் பரம்பரையில் வந்ததுதான் என்று எல்லோரும் சொல்வார்கள். திருக்கைலாய குரு பரம்பரை மிக விரிவானது. திருக்கைலாய குரு பரம்பரை 27வது மகா சந்நிதானத்தில் இந்த அருளாட்சியில் இந்த வைபவம் வெகு சிறப்பாக அமைந்தருளி இருப்பது அவன் அருளாலே, அவன் தாழ் வணங்கி என்பதற்கு ஒப்பார். இங்கே மூலவப் பெருமான், ஐயாரப்பன், பஞ்சநதீஸ்வரர், அம்மன் தர்ம சம்வர்த்தினி என்பது வடமொழி பெயர். அதாவது அறம் வளர்த்த நாயகி. அறம் எனில் அதற்கு பல விஷயங்கள் உள்ளன. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்கிறார் வள்ளுவர் பெருமான். அறம் வளர்த்தது 32 அறங்களை அன்னை வளர்த்திருக்கிறாள் என்பது காமாட்சி தலபுராணத்திலேயும் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தலபுராணத்திலும் பார்க்கலாம். இது அற்புதமான தீர்த்தம். சூரிய புஷ்கரணி, அந்த தீர்த்தம் காவேரி இரண்டும் கலந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் இது தமிழாயும் தமிழ் வளர்த்த தருமபுர ஆதீனத்திற்கு அவருடைய ஆட்சிக்கு சொந்தமானது என்று கூறி இந்த நேரலை ஒளிபரப்பில் நம்முடன் இயல் இசையுடன் இணைந்து வருகிறார் இளைய தம்பி சீமான் சரவணன் அவர்கள். ஈன்றெடுத்த தாயை வணங்கி அம்மை பூஜித்த ஐயனின் லிங்கம், இம்மை பிறப்புக்கும் அருள் தரும் லிங்கம், அருளால் அமைந்த அற்புத லிங்கம், திருவையாற்றில் திகழொளி லிங்கம், திருவையாற்றில் திகழொளி லிங்கம். அற்புதமாக இங்கே வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி ஸ்ரீகவி ஐயா அவர்களை பணிந்து, ஆரூரில் பிறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, ஐயாறு மண்ணை மிதித்தால் முக்தி என்று சொல்லும் அளவுக்கு அற்புதமான ஒரு சிவஸ்தலம் நமது திருவையாறில் அமைந்துள்ளது. இன்று அந்த திருவையாறே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அற்புதமான முறையில் ரிஷப வாகனத்தில் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் வருகின்ற காட்சியை கண்கொள்ளா காட்சியாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பாருங்கள், மக்கள் வெள்ளம். இந்த மக்கள் வெள்ளத்தில் நாம் மூழ்கி எழுந்திருக்க வேண்டாம் என்பதற்காகவே ஜெயா டிவி பக்தியுடன் அவரவர்கள் இல்லத்திலேயே இந்த நேரடி ஒளிபரப்பை அற்புதமான முறையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருவையாறு திருத்தலத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் அற்புதமான போக்குவரத்து வசதி உள்ளது. குறிப்பாக விமானம் மூலம் செல்ல வேண்டுமென்றால் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து தஞ்சாவூர் செல்ல வேண்டும். தஞ்சையிலிருந்து குறிப்பாக 16 கிலோமீட்டர் தொலைவில்
இந்த அற்புத திருத்தலம் அமைந்துள்ளது. இங்கே அன்னார் ஏற்கனவே எடுத்து கூறினார். பஞ்சநதீஸ்வரர் என்ற அந்த சிவபெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். இந்த சிவபெருமானவர் சுயம்பு மூர்த்தியாக அங்கே வீற்றிருக்கின்றார். அற்புதமான தெய்வம், சுயம்பு மூர்த்தியாக, அறம் வளர்த்த நாயகியாக, அதாவது அறம் வளர்த்த நாயகியாக, பெண்கள் தர்மம் கொடுத்தால் அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும், இரட்டிப்பாக வளரும் என்பதையும், இந்த கோவிலில் மற்றும் எந்தெந்த தெய்வங்கள் வீற்றிருக்கின்றன என்பதை இன்னும் சற்று நேரத்தில் சிறிய இடைவெளிக்கு பின்பு சந்திப்போம். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் அப்பர் பெருமான் திருக்கையில காட்சியை இப்பொழுது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அற்புதமான பாடல். நாவுக்கினியவர் நல்கிய ஒரு பதகம். ஆக இல்லக விளக்கு, சொல்லக விளக்கு, பல்லக விளக்கு எனினும் நல்லக விளக்கு எது எனில் நமச்சிவாயம்தான் என்று அறுதியிட்டு கூறுகின்றார் அப்பர் பெருமான். அவ்வாறான விளக்கொடியிலே திருவையாற்று திருத்தலத்திலே அற்புதமான கோபுர திருக்காட்சி வெளிப்புறத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற பக்தர்கள் உள்ளே சென்று ஐயனை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியுடன் நாம் நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்றபடி இங்கே விளக்கொளியிலே வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் என்றபடி வேயிறு தோழிபங்கன் எழுந்தருளி இருக்கின்றார். பொதுவாக மகான்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. என்ன காரணம் என்றால் இந்த பூமி என்ற கிரகத்திற்கு வந்து போகிறவர், அவ்வளவுதான். அப்படித்தான் ஒரு நினைவு வேண்டும், அப்படித்தான் ஒரு எண்ணம் வேண்டும், அப்படித்தான் மனதில் உறுதியோடு தியானிக்க வேண்டும் என்பது பெரியோர்கள் வாக்கு. ஆக அவ்வாறு வந்து போனவர்கள் 63 நாயன்மார்கள் என்று தொண்டர் புராணம் மிக அழகாக தெரிவிக்கின்றது. 4 எனில் நான்மறை என்பது ரிக், யஜுர், சாம, அதர் 4 திசைகள் என்பதும் நன்றாக நாம் அறிவோம். இப்படி 4 என்ற எண் மிக அற்புதமான எண், நல்லருள் தரும் எண். 4 என்பதை நினைத்து பார்த்தால் திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தர பெருமான் இவர்களுடன் இணைந்து கொள்கிறார் திருவாசகத்தே துளி தந்த மாணிக்க வாசகன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று பாடி திருவாசகத்தை உணராதார் ஒரு வாசகத்தையும் உணரார் என்று பெரியோர்கள் போற்றியிருக்கின்ற மாணிக்க வாசகர் 4வராக அமைந்தருளியிருக்கின்றார். இங்கே சமகாலத்தவர்களாக இருப்பவர்களிலே 2 நாம் குறிப்பது நலம் பயக்கும். ஒருவர் சீகாழி பிள்ளை ஞானசம்பந்த பெருமான், மற்றவர் திருநாவுக்கரசர். வயதில் நிறைய வித்தியாசம், நிறைய அகல உறவு இருந்தாலும் அன்பு உறவு, அறிவு உறவு, அருள் உறவு அனைத்தும் இருந்தது. மகா சந்நிதானத்தின் தரிசனம், திருக்கைலாயத்திலே சிவபெருமான் எழுந்தருளினாரோ
அவரே இங்கு திருவையற்றாலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்றாரோ அருள் தருகின்றாரோ என்ற எண்ணம் மனதில் எழுகிறது. பிறை சூடிய வரிசடை வித்தகனான திருக்கையிலிநாதன் தம் பக்தர்களை ஆட்கொள்ள புரியும் திருவிளையாடல்கள் எண்ணில் அடங்காதது, எண்ணவும் இயலாது. தம் அடியார் பெருமக்களுக்காக இறைவன் எதையும் செய்வான் என்பதை சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாறுகள் மெய்ப்பிக்கின்றன. சைவ சமய குரவர்கள் 4 ஒருவர்தான் நாம் இப்போது அப்பர் பெருமான் என்று அழைத்து கொண்டிருக்கின்றோமே. அந்த அப்பர் பெருமான் அப்பரே என்று சொன்னவரே சீகாழி பிள்ளை திருஞான சம்பந்த பெருமான். நாவுக்கினிய பதியங்களை பாடியதால் அவர் இறைவனால் நாவுக்கரசர் என்ற திருநாமம் பெற்றார். அவருடைய வாழ்வு, அவருடைய வாக்கு, அது மிக தெளிவாக தெள்ளத் தெளிவாக திருத்தொண்டர் புராணத்திலே நாம் காணலாம். திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்டு திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் என்பது ஒரு சொற்றோடு. திருநாவுக்கரசர் தானே திருநாவுக்கரையன் என்று பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தால், முதலில் திருநின்ற செம்மையே செம்மையாக, செம்மை என்றால் பெருமை, தூய்மை, நேர்மை. அரையன் என்றால் அரசன். இப்பொழுது திருநாவுக்கரையன், திருநாவுக்கரசன். ஆக திவ்ய பிரபந்தத்தை சேவாகாலத்திலே ஓதுகின்றவர்களை வைணவத்திலே அரையர் என்று அழைப்பார். ஆக அவருடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு மெய்ஞானம் மிக்க, ஒரு ஆன்மீக மிக்க, ஒரு தெய்வீக மிக்க பாடம். அந்த பாடத்தை நாம் எல்லோரும் மனதில் பதித்து கொண்டால் வாழ்வு வளமாகும், வளமும் நலமாகும் என்று சொல்லி, இதனைத் தொடர்ந்து நம்முடன் நேரலையில் இணைகிறார் ஸ்ரீமான் சரவணன் அவர்கள். சிவ கைலாசா பரமேசா திரிபுரம் எரித்த நடராஜா, பவபயம் போக்கும் பரமேசா, பனிமலை ஆளும் சர்வேசா. அற்புதமான இந்த திருக்கையிலை காட்சியில் இணைந்திருக்கின்ற அத்துணை பக்த கோடிகளுக்கும் நாம் ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இங்கே கோவிலில் அற்புதமான வெளிப்பிரகாரத்தில் திருவையாற்றில் அந்த நீங்கள் போனால் நிச்சயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரகாரத்தில் ஐயாரப்பா ஓம் நமசிவாயா என்று நீங்கள் கூறினால் அது 7 முறை ஒலிக்குமாம். அற்புதமான திருத்தலம் இந்த திருவையாறு திருத்தலம். அதை நாம் ஆங்கிலேயர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள், இது எப்படி 7 முறை ஒலிக்கிறது என்று. இன்று வரை அதுக்கு எதுவும் பதில் இல்லை. எல்லாம் சிவமயம், சிவமே அங்கே மயமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் அது. தன்னை வணங்குபவர்களை கைவிடார் ஐயாரப்பர் என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் வரலாறில் உள்ளது. ஒருமுறை தினந்தோறும் அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்று காசிக்கு சென்று விட்டார். அது அந்த மன்னனுக்கு அந்த தகவல் போக அந்த மன்னன் அந்த ஆலயத்தை நோக்கி வருகின்றார், இன்று சிவபெருமானுக்கு பூஜை இல்லை என்று. அந்த மன்னன் வரும்பொழுது அதே சிவாச்சாரியார் அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் காட்சியை அவர் பார்க்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்பினோர் கைவிடப்படார். எம்பெருமான் சிவபெருமானை நம்பினால் கைவிடப்படார். அதுதான் இந்த கைலைமலை காட்சி. அந்த மன்னன் வியக்கின்றார், என்ன நம்மளுக்கு வந்த தகவல் அவர் காசி விஸ்வநாதரை தரிசிக்க போயிட்டாரு, இன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை இல்லைன்னு சொன்னாங்களே, பார்த்தா அதே அர்ச்சகர் பூஜை பண்ணுறாருன்ற. அதுதான் சிவனோட திருவிளையாடல். அதே மறுநாள் இதே சிவாச்சாரியர் காசிலேருந்து வராரு, அதையும் அந்த மன்னன் பார்க்குறாரு. பார்த்தா அப்புறம் மன்னன் ரொம்ப உணர்றாரு, நம்மளோட சிவபெருமானோட லீலைகள் தான் இதுன்ட்டு. இது உங்களுக்கு தகவலுக்காக வரலாறு சொல்கிற தகவலை நான் இங்கே கூறினேன். அது மட்டுமல்லாமல் நாம் பெருமாள் சன்னதியில் வீற்றிருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமிக்கும், அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் எங்கு வீட்டிருந்தாலும் அவருக்காக வடைமாலை சாற்றும் வழக்கத்தை நாம் அறிந்திருப்போம். ஆனால்
தென் கைலாயம், பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய நமது திருவையாற்றில் மட்டும்தான் இன்று வரை வடமாலை சாற்றும் வைபோகம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான சிறப்பு இந்த ஆலயத்தில். அது மட்டுமல்லாமல் ஆண்டவன் விதித்த திதி அத்தனையும் நற்திதியே என்பது எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால் இந்த திருவையாற்றில் அஷ்டமி திதியில்தான் அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சன்னதியில் பிரகாரம் வருவதற்கு ஒரு தடை உள்ளது. அதற்கு காரணம் என்னவென்றால் அங்கே சிவபெருமானின் ஜடாமுடியானது பிரகாரத்தை சுற்றி வளர்ந்திருக்கின்றது என்பது ஐதீகம். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் அப்பர் திருக்கயிலாய காட்சி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். தென்னகத்திலே, தமிழகத்திலே இன்றைய தென்னார்காடு மாவட்டம் திருமுனைப்பாடி என்பது ஒரு நாடு. அந்த நாட்டிலே திருவாமூர் என்றதொரு ஊர். அந்த ஊரிலே வேளாண்குடியில் செல்வந்தராக விளங்கியவர் புகழனார். அவருடைய இல்லத்தரசி மாதினியார். அவர்கள் இருவருக்கும் 2 குழந்தைகள் பிறந்தன. முதலில் பெண் குழந்தை திலகவதி. அடுத்து பிறந்தவர் மருள்நீக்கி என்று பெயர். தற்போதைய நிலையில் திருக்கயிலாய குரு பரம்பரை குருமகா சன்னிதானம் 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தெய்வ திருவுரை ஆற்றுகின்றார். செவிக்கினியதாக. பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். அவருடைய ஆணையின்படியே நாவுக்கரசர் அந்த தடாகத்திலே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னின் ஆண்தொட நயந்தருள் புரியன பணிந்தார் என்று அந்த தடாகத்திலே வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி மூழ்கினார். அதன் பிறகு இங்கே அப்பர் குட்டை என்று போற்றப்படுகின்ற இந்த தலத்திலே எழுந்திருக்கிறார். எழுந்து பார்க்கின்ற போது கைலையில் இருந்த அந்த கோலம் இங்கே காட்சி கொடுக்கிறார். வெள்ளி வெற்பின் மேல் மதர கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொலின் பவள வெற்பன இடப்பாகம் கொல்லு மாமலையாளுடன் கூட விட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கில் மன்னவனார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அந்த வகையில் இங்கே வருகின்ற போது சராசரங்கள் எல்லாம் அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி கொடுத்தது. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், பேடையோடு பிணைந்து வருவன கண்டேன் என்று பதிகம் முழுவதும் அம்மையப்பராக இருக்கின்ற காட்சியை காட்டுகின்றார். சேக்கிழார் பெருமானும் அதே சொல்லுகின்றார். அவ்வகையிலே இங்கே திருவையாற்றிலே தான் பொறையுடைய பூமி நீரானா என்கின்ற பதிகம் முதலாக போட்டி திருப்பதிகங்கள் 2ம் இங்கே பாடப்பட்டது. அவ்வகையிலே நாம் எல்லாம் பொருள் செலவினாலையும் உடல் நலத்தினையும் கொண்டு வடநாடு கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் திருக்கைலாயமாக போற்றுகின்ற காவிரி வடகரை தலத்தினுடைய 51வது தலமாக விளங்கும் இந்த தலத்திற்கு வந்தால் கைலைக்கு சென்ற பலன் கிடைக்கும். கைலாயத்துக்கு சென்றாலும் கூட அற்புதமான திருக்காட்சி. குருமகா சன்னிதானம் தெய்வீகமாக எழுந்தருளி தெய்வத்தை பற்றியும் மக்களுக்கு பயன்படும் விதத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீண்ட நேரம் என்ற கேள்வி எழுந்தாலும் கூட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அற்புதமாக அருள் உரையை அமைத்தருளினார். அதை கேட்டது நாம் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருப்பது நமது புண்ணியம், பூர்வ புண்ணியம் என்று சொல்லி இடைவேளைக்கு பிறகு அப்படிப்பட்ட புண்ணிய பாபங்கள் என்ன, அதனை அருள் மகான்களும் ஆற்றி இருப்பார்களோ
அப்படி ஆற்றப்பட்டதை அந்த ஆண்டவன் எப்படி நீக்கி ஆட்கொண்டான் என்பதை பற்றி சிந்திப்போம். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் அப்பர் திரு கைலாய காட்சியில் மீண்டும் இணைகின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், யாக தரிசனம் பாவ விமோசனம் என்பதற்கேற்ப அங்கே பாருங்கள், அற்புதமான முறையில் அங்கே கோபுர தரிசனத்தை கண்கொள்ளா காட்சியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ, என் மீதும் கருணை வருமோ, எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ, சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ, சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ, சின்ன மலர் என்றாலும் தேன்துளி சுமந்து தவம் செய்து வரும் மலரல்லவோ, அம்மா செப்புவது பிழைப்படினும் செவி இன்பம் தரவல்ல சேய்மழலை மொழி அல்லவோ, இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயரெய்துகையில் இலகாத தாயும் உண்டோ, அம்மா அறம் வளர்த்த நாயகியா எங்களை நீ ஆட்கொள்ள இங்கு நீ ஓடி வர வேண்டும் என்ற அந்த அறம் வளர்த்த நாயகியை அற்புதமான முறையில் அழைத்தால், அறம் காக்கும் தாயானவள் அத்துணை இந்த உலகத்தில் பிறந்த மானுடராய் பிறந்த அத்தனை உரியும் காக்கக்கூடிய தெய்வம் நம்மளது அறம் வளர்த்த நாயகி அம்பாள். நாம் ஏற்கனவே இந்த பிரகாரத்தை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அந்த பிரகாரத்தில் அந்த சிவபெருமானது அந்த ஜடாமுடியானது வளர்ந்திருக்கிற காரணத்தினால் அங்கே பிரகாரம் செய்ய தடை என்பது உள்ளது என்பது அறிவோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் பெருமாளை வழிபட்ட தட்சிணாமூர்த்தி அற்புதமாக அரியுரு சிவலோக தட்சிணாமூர்த்தியாக இங்கே வீற்றிருக்கின்றார். குறிப்பாக முயலகனுக்கு பதிலாக இங்கே ஆமையை மிதித்து வீற்றிருப்பார். நம்ம அங்கே போனால் நிச்சயமாக இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எங்கே போனாலும் தட்சிணாமூர்த்தி அந்த முயலகனை தான் மிதிக்கிற மாதிரி இருக்கும் அவரோட உருவம். இங்கே இப்பொழுது அற்புதமான காட்சியாக நான் அம்மன் பாடல் பாடியவுடன் அம்மன் தரிசனம் அற்புதமாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஒருபுறம் குரு மகா சன்னிதானத்தை தரிசனத்தை நாம் கண்கொள்ளா காட்சியாக கண்டுகளித்திருக்கிறோம். மக்கள் வெள்ளத்தை பாருங்கள், அந்த திருக்கையில காட்சியை காண்பதற்காக ஆவலுடன் அற்புதமான முறையில் அங்கே பாருங்கள், அற்புதமான முறையில் அத்தனை தெய்வங்களும் எழுந்திருக்குள்ள காட்சியை கண்கொள்ளா காட்சியாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் 5 பிரகாரங்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் இங்கே சூரிய ஸ்தலமாக நவகிரக ஸ்தலத்தில் சூரிய ஸ்தலமாக இந்த சிவாலயம் திருவையாறு சிவாலயம் விளங்குகின்றது. இங்கே ஒரே மூலஸ்தானத்தில் அற்புதமான முறையில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இங்கே வீற்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எத்தனை முருகப்பெருமான் ஆலயத்திற்கு நாம் சென்றாலும் வேலேந்திய முருகப்பெருமானை தான் நாம் பார்த்திருப்போம். இங்கே அற்புதமான முறையில் வில்லேந்திய முருகப்பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றார். தல விருட்சமாக இங்கே வில்வ மரம் இங்கே வீற்றிருக்கின்றது. அற்புதமான முறையில் இங்கே இந்த கைலை மலை காட்சியை நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று கூறலாம். இந்த ஆடி அமாவாசை அன்று வருடந்தோறும் நடக்கின்ற இந்த கைலை காட்சியானது நமது ஜெயா டிவி தொலைக்காட்சி வாயிலாக நமது இல்லத்திற்கே இன்று அற்புதமான முறையில் அவர்கள் அத்துணை ஆன்மீக பக்த கோடிகளும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒளிபரப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு கலைமாமணி ஸ்ரீகவி ஐயா அவர்கள் வர்ணனையை தொடர்வார்கள். அற்புதமான திருக்காட்சியை அருட்காட்சியை நாம் இங்கே நேரலையாக ஜெயா டிவி வழங்க ரசித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் இந்த அப்பர் பெருமானுடைய வரலாற்றை சற்றே சுருக்கமாக சொல்வதற்காக இந்த விரிவுரையை துவக்கிறோம். ஆக திலகவதி மூத்தவள், மருண்ணிக்கு இளையவர். இவருடைய திருமணத்திற்காக திலகவதிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக சேனாதிபதி படைத்தலைவர் வடபுலத்தில் ஒரு பெரும் போர் நடந்ததற்காக ஈடுபட்டவர். அவருக்கு இந்த திலகவதி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தனர். அவர் வடபுலத்தில் ஒரு பெரும் போர் தொடங்கிய போது அங்கே பகைவனை வெற்றி கொண்டு அவனை அடக்கி ஒடுக்கி வடதிசைக்கு செல்லும்படி ஆயிற்று. எதிர்பாராத விதமாக அவர் அங்கே இருந்து கொண்டிருந்தார். இங்கே என்ன நடந்தது என்றால், புகழனாருக்கு நோய்வாய்ப்பட்டது. அவர் சிவபதி அடைந்தார்.
அவருடைய பத்தினி மாதினியாரும் இவ்வுலக வாழ்வை துறந்தார். மாதா பிதா இருவரையும் ஒரே சமயத்தில் இழந்த திலகவதியும் மருநீக்கியும் அழுது துடித்தார். பட்ட காலில் படும் என்பார்களே, சிவபிரானிடம் மாறாத பக்தி கொண்ட திலகவதியை அந்த முக்கண்ணன் மேலும் சோதிக்கிறானான். யாரை மணப்பதாக கூறி போர்க்களம் புகுந்த கலிப்பகை பகைவரோடு போரிட்டு பலரை வீழ்த்தி தானும் வீர சுருக்கம் அடைந்தார். தகவல் அறிந்தார் திலகவதி இடிந்து போனார். என்னை கலிப்பகையாருக்கு மனைவியாக்க முடிவு செய்தார்கள். நானும் அவரை கணவனாக மனதில் வரித்து கொண்டு விட்டேன். இவ்வுடலும் உயிரும் அவருக்கே உரியன. அவர் இறந்த பின் நான் இருந்து என்ன பயன்? நானும் உயிரை விடுவதே முறை என்று அவர் முடிவெடுத்தார். தம்பி மருநீக்கி அவரை தேற்றினார். சரி, இனி இளையவனை காப்பாற்ற வேண்டியது நம் பொறுப்பு என்று திலகவதியும் ஏற்றுக்கொண்டார். தம்பி மருள்நீக்கியோடு தன் வாழ்க்கையை மேற்கொண்டு வாழலானார். சிறிய வயதில் மருள்நீக்கி அறிவில் முதிர்ச்சி பெற்று விளங்கினார். பிஞ்சு உள்ளத்திலே பட்ட காயங்கள் அவருக்கு வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தியது. ஒரு துறவி போலதான் வாழ்ந்தார். ஆங்காங்கே பல அர்ப்பணிகளை அவர்கள் இருவரும் செய்து கொண்டிருந்தனர். அப்போது வடபுலத்தில் தோன்றிய பௌத்தமும் சமணமும் இங்கே வேர்பிடிக்க வழியின்றி இங்கே வந்து சேர்ந்தது. தென்னகத்தில் ஊடுருவியது. மந்திர தந்திரங்களினால் பல மன்னர்களை தம் வசப்படுத்தியது. தங்கள் சமயமே சிறந்தது என்று நம்பச் செய்தது. திருப்பாதிப்புலியின் அருகே ஒரு பகுதி பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டதாக கூறுவார். அங்கே சமணர்களின் தவப்பள்ளிகள் பல இருந்தன. மருள் என்றால் மயக்கம். மயக்கத்தை நீக்கியவர். மயக்கம் இல்லாதவனாக தெளிவுடையவனாக வாழ வேண்டும் தம்மகன் என்று ஆசையாக வைத்த பெயர். ஆனால் சிறந்த சமயம் எது என்பதை தேர்ந்தெடுப்பதில் அவர் தெளிவில்லாதவராக போனார். மோட்சத்தை அடைய உங்கள் சமண சமயம் வழிகாட்டுமா என்று கேட்டார் மருநீக்கி ஒரு சமணப்பள்ளியின் தலைமை குருவிடம். ஐயத்தோடு வரும் அப்பாவிகளை எதிர்பார்த்துதானே சமணர்கள் காத்திருப்பார்கள். சுலபமாக மோட்சமடைய மார்க்கத்தை கூறுவது சமணமே. மெய்யான சமயமும் சமணமே என்றார். தெளிவில்லாத இளைஞர் என்ன செய்வது? மருள்நீக்கி அதை நம்பினார். மதத்தில் சேர்ந்தார். சமரனானார். சமணர்களின் தத்துவ நூல்களை, தர்க்க சாஸ்திரம், மந்திரம், மாந்திரீகம் அனைத்தையும் கற்று கை தேர்ந்தார். அறிவாற்றல், வாதம் புரியும் திறமை இதை கண்ட சமணர்கள் வியந்து மகிழ்ந்தார்கள். மருள்நீக்கி என்ற பெயரையே நீக்கி மருள்நீக்கியார் என்ற பெயர் உமக்கு வேண்டாம் என்று கூறி தர்மசேனர் என்று பெயரால் அழைத்தார்கள். இந்த தர்மசேனர் அங்கே இருக்கின்ற விஷயம் திலகவதியாருக்கு துடித்து, சைவத்தை விட்டு சமணர்கள் சேர்ந்து விட்டானே தம்பி என்று துடித்தார். இருப்பினும் என்ன செய்வது? திருவதிகை என்னும் தலத்தில் திலகவதியார் குடியேறினார். அத்திருக்கோயில் குடிகொண்டுள்ள வீரட்டானருக்கு தொண்டு செய்து தம் வாழ்நாளை கழிக்க முடிவு செய்தார். உருண்டன வருடங்கள். தம்பி மனம் திருந்தி சமண சமயத்தில் பற்று நீங்கி மீண்டும் தன்னிடம் வருவான், சைவனாவான் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டே வந்தது. இருப்பினும் தம்பியின் நினைவு வாட்டியது. ஒருவாள் இறைவனை விட்டு என் தம்பியை இப்படி கைவிட்டு விட்டீர்களே என்றார். பாடலிபுத்திரத்தில் பாயே கொடையாக மயில்பீலி கட்டையும் குண்டிகை எனப்படும் கம்மண்டலுமாக உடமையாக சமணராக வாழ்ந்து வந்த தர்மசேனர் மருள்நீக்கியாருக்கு ஒரு திருவிளையாடலை இறைவன் நடத்தினார். அதுவே சூளை நோய் எனும் வயிற்று வலி நோய். சாதாரண வயிற்று வலியா? சுண்டி இழுக்கும் வயிற்றை கொடியது, தாங்க முடியாத வலியது. இது அற்புதமான ஆரத்தி. இந்த ஆரத்தியை தரிசிக்கின்றவர்கள் திருக்கைலாய பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற திருக்கைலாயத்திலே அங்கே இருக்கின்ற சிவகணங்களும்
மற்றவர்களும் ஆரத்தி எடுப்பது போல ஒரு திருக்காட்சியை உலக மக்களுக்காக ஜெயா டிவி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. கற்பூரம் கரைகிறது, ஐஸ் கரைகிறது, ஆனால் மனிதன் கரைய மாட்டேன். ஆக கரைய வேண்டும். கரைந்தால்தான் இறைவன் நம்மிடம் இருப்பான். ஆக தர்மசேனர் அங்கே இருக்கின்ற போது இந்த கொடிய நோய் வந்தது. தமக்கையாருக்கு தெரிவிக்கப்பட்டது. தமக்கையார் சமணத்திடம் வரவில்லை, அங்கேயே இருந்து கொண்டார். என்ன செய்வதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. சமணர்களின் மந்திரமும் மருத்துவமும் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஆகவே இவர் தர்மசேனரை திருப்பி அனுப்பிவிட்டார். தர்மசேனர் என்ற மருள் நீக்கி மீண்டும் தமக்கையாரிடம் வந்து காலில் விழுந்து அஞ்செழுத்தான நமசிவாய மருந்திருக்கும் போது நீ அஞ்ச வேண்டியதில்லையடா என்று ஒரு இருக்கையில் அமர்த்தினார். இவ்வுலகத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை இதோ அப்பர் பெருமான் பார்ப்பது போலவும் திருக்கைலாய பெருமான் காட்சி கொடுப்பது போலவும் ஒரு அருமையான அருட்காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. தற்போது இருக்கிற திருக்கைலாயம் என்பது அப்ராக்கிரத கைலாயம். இங்கு இருக்கின்ற கைலை வாசன் அப்ராக்கிரத பெருமான் என்று மனதாலே சொல்கிறோம். எப்படி இதை பூலோக வைகுண்டம் என்கிறோம், அதே போல வைணவ திருக்கோயில்களே ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுந்தம் என்று சொல்கிறோம். திருமலையும் பூலோக வைகுந்தம் என்று சொல்வது போல இந்த அப்ராக்கிரத கைலாயத்தை விட்டு நேரடியாக கைலைக்கு செல்ல வேண்டும், அவருடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்பதுதான் மருள் நீக்கியாரிடமிருந்தது. பின் வந்தவர் நாவுக்கினிய பாடல்களை பாடினார். சைவம் தலை தோய்ந்தது. விடுவானா சமணன். மன்னன் பாண்டியனிடம் சொன்னான். அவரை பலகாலம் துன்புறுத்தினான். அந்த துன்பத்திலிருந்து மீட்டார் ஈசன் திருக்கைலாய பெருமான். எப்படி மீட்டார், என்னென்ன துன்பங்கள் நிகழ்ந்தன, எப்போது அவர் திருக்கைலைக்கு சென்றார் என்பதை பற்றியெல்லாம் இந்த அரிய காட்சி அகத்தில் அமைய சிறிய இடைவேளைக்கு பிறகு அருள் கிடைக்கும் வாசகங்களை நாம் அகத்தில் அமைத்துக் கொள்வோம். எண்ணற்ற திருவிளையாடல்களை எதிர்கொண்டார். சிவபெருமான் அளித்தார், அப்பர் பெருமான் எடுத்தார். தமக்கையுடன் சென்று இறைவர் முன் சூளை நோய் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்வாறே சூளை நோய் நீங்கியது. சைவத்திலே திகழ்ந்திருந்தவரை அரசன் அடைக்க அவர் மறுத்ததால் அவருக்கு பல எதிர்மறை சக்திகளை சமணர்கள் வழங்கினர். அதனால் நீற்றரை குளிர்ந்தது. நஞ்சும் அமுதும் அளிக்க நாதன் அடியாருக்கு என்ன செய்யும் என்று அழிந்தது. கொலை களிற்றை விரட்டியது. இறுதியில் ஏதும் செய்துவிட முடியாமல் ஒரு கல்லிலே அவரை கட்டி கடலிலே கொண்டு விட்டுவிட்டார். அந்த கல்லே தப்பமாக கடலில் மிகுந்தது. அந்த கல் கடலூருக்கு அருகே வந்து கரை சேர்ந்ததாகவும் அது கரை சேர்ந்த குப்பம் என்றும் இப்பொழுதும் பெரியோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொன்னார் திருவடியே உன் திருவடி, அதை விட்டு எதை செய்வோம் என்றபடி இருந்தார். கடலில் பாய்ச்சினும் நான் கலங்க மாட்டேன் என்பதுதான் அவருடைய சொற்றோடையாக இருந்தது. சொற்றுணை வேதியின் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயன். இப்படி ஒரு தீர்க்கமாக இருந்தவருக்கு திருஅம்பலத்தில் நடனம் புரியும் பல திருவடிக்கு சென்று பின் வயதான நேரத்திலே திருக்கைலைக்கு செல்கிறார். வயது முதிர்ந்து விட்டது, நோய் வந்து விட்டது, வெப்பக்கோலங்கள் அமைந்து விட்டது. நடந்தவர் உட்கார்ந்தார், உட்கார்ந்தவர் தவழ்ந்தார். தவழ்ந்து திருக்கைலைக்கு செல்கின்ற பொழுது சிவபெருமானே ஒரு மாறு வேடத்தில் வந்து எங்கே வந்தாய் என்று கேட்கிறார். நான் திருக்கைலை தரிசிக்க வேண்டும் என்றார். தேவர்களாலும் தரிசிக்க இயலாத இந்த திருக்கைலாயத்துக்கு நீ எப்படி வர முடியும், சென்று விடு என்கிறார். விடவில்லை, சென்று விடவில்லை அப்பர் பெருமான்.
அதுவே பக்தி வைராக்கியம். எப்படி பரமனை தரிசித்து விட வேண்டும் என்ற ஒரு பக்தி வைராக்கியம் பக்தனிடம் அமைய வேண்டும். இவர் வைராகியத்துடன் இருப்பதைக் கண்டு பெருமிதத்துடன் மகிழ்ச்சி அடைந்த பெருமான் சிவபெருமானே தோற்றமாய் இங்கே மூழ்குக திருக்கையிலாயத்திலே, ஐயாற்றிலே எழுக என்று அருளினார். இதுதான் அப்பர் இந்த ஆடி அமாவாசை அன்று இங்கே திருவையாற்றிலே எழுந்தருளினார். மூழ்கியது திருக்கையிலையிலே, எழுந்தது தென்னாட்டிலே திருவையாற்றிலே. ஆகவே திருக்கையிலாயத்தின் பலன்கள் நமக்கு கிடைப்பதற்காக இந்த திருவையாற்றில் திருக்கையிலாய காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பரமன் எழுந்தருளி திருக்கையிலாய தரிசனத்தை அப்பர் பெருமானான திருநாவுக்கரச பெருமானுக்கு தந்தருளிய அற்புதமான திருத்தலம் திருக்கையிலாய குரு பரம்பரை 27வது குருமகா சந்நிதானத்தின் அருள் ஆட்சியில் திருக்கையிலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் இன்றைய நிலையில் அமைந்தருளியது. இதோ அப்பர் பெருமானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பதிகங்களை படித்தால் போல் அற்புதமான பதிகங்கள், எத்தனையோ செய்திகள் உள்ளன. அவருக்கும் சீகாழிப்பிள்ளை ஞான சம்பந்தருக்கும் அமைந்த அன்பும் அந்த அருளும் பல செய்திகளை தொண்டர் புராணத்திலே நாம் பார்க்கலாம். இவையெல்லாம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் நடந்தது என்று இது ஏதோ இதிகாச புராண பழைய கதைகளில் கிருத்தயுகம் அல்ல, திரேதாயுகம் அல்ல, துவாபர யுகம் அல்ல. கலியுகத்திலே நம்மோடு வாழ்ந்தவர் என்ற பெருமையே, நம் முன்னவர் என்ற பெருமையே, நம்முடைய முதல்வர் என்ற பெருமையே போல் இதற்கு ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை. வாழ்ந்த செய்திகள் இருக்க, மகான்களுடைய மகிமைகள் தெரிய வர இதையும் பொய் என்று யாரும் சொல்ல முடியாது. பொய்யையும் மெய்யையும் ஒன்றாக சேர்ந்து பேசுபவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். என்றுமே அற்புதமான திருக்கோயிலை பார்க்கின்ற பொழுது பல செய்திகளுக்காக மீண்டும் மனம் ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்பதற்காக திருக்கையிலாய திருக்காட்சியின் அந்த அற்புதமான தீப ஒளி இதோ மீண்டும் ஒளிபரப்பப்படுகிறது. என்னே அற்புதமான இல்லக விளக்கது இரு கெடுப்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அவனே விளக்கொளி பெறுவான், அவனே சூரியன், அவனே சந்திரன், அவனே கிரகங்கள், அனைத்தும் அவனாக இருக்கும்போது வேறு எவராகவும் இருக்க முடியாது என்பதைத்தான் பல பாடல்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல பதியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே திருக்கையிலாய காட்சி இந்த நேரத்திலே, இந்த நிலையிலே, இது அற்புதமான வாரம், குருவாரம். குருவாரத்திலே ஒரு குருவின் மகிமையை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ என்று அற்புதமாக அருளியிருக்கிறார். உற்றார் அவன், பெற்றார் அவன், ஆனால் அவனை பெற்றவனும் இல்லை, பெற்றவளும் இல்லை. ஈசனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அதனால் தான் திருக்கைலாயத்திற்கு வருகை தந்தென்ற காரைக்கால் அம்மையாரை பார்த்தபோது சிவபிரானே எழுந்த அம்மையே வருக, அம்மையப்பன் சொல்கிறான் அம்மையே வருக என்று. திருக்கு பதிகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்கால் காண்மின்களும் கண் வேண்டும் என்று சொல்கிறார். செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ மருளாய், வாயே வாழ்த்து கண்டாய். அற்புதமான தீப ஒளியை பற்றி மீண்டும் நாம் பார்க்கின்ற பொழுது மலர் மாலைகள் பூமழை பொழியது போல் பொழிய இந்த தரிசனம் என்றும் மனதில் நிற்கும் என்று கூறி இளைய தம்பி ஸ்ரீமான் சரவணன் நம்முடன் இணைகிறார்.
மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை, மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை, என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை, என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை, ஏற்றும் அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனே. அற்புதமான இந்த கைலாய காட்சியில் தீப ஒளியானது நாம் அனைவர் வாழ்விலும் தீப ஒளி வீச வேண்டும் என்பதற்காக அந்த தீபாராதனை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வை நாம் இங்கே கண்கொள்ளா காட்சியாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்வில் அத்துணை செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீப ஒளியானது ஜெயா டிவி தொலைக்காட்சி வாயிலாக நம் இல்லங்களிலேயே அற்புதமாக இந்த தீப ஒளியானது நாம் இங்கே கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். ஒருபுறம் அங்கே சன்னிதானம் தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் அங்கே காட்சி தர, அது மட்டுமல்லாமல் எம்பெருமான் அங்கே வர்ணனையை ஸ்ரீகவி அண்ணா தொடர்கின்றார்கள். நேரமின்மை காரணமாக ஸ்ரீமான் சரவணன் அவர்கள் சன்னிதானத்தை பற்றி இதோ கற்பூர ஆரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். விறகில் தீயின நினைக்கிறார். அவன் தீ போல இருப்பான், பாலில் நெய் போன்றவன். அந்த பெருமானினுடைய தரிசனம், திருக்கைலாய தரிசனத்தை நாம் ஜெயா டிவி நேரலை ஒளிபரப்பில் இந்த ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருப்பவர்களிலே பாவம் போம், புண்ணியம் சேர், அருளும் பொருளும் அமையும். ஆக முத்தனே முதல்வா, அத்தாவுன் ஆடல் காண்பேன் என்று சொல்லியபடி அவனுடைய ஆடல்களை நாம் எப்பொழுதும் அகத்தில் நிறுத்துவோம் என்று கூறி, நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க.